ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 87 டேஸ் சேலஞ்சுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான். 27 டேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இன்னொரு 60 டேஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நான் இந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தது எனக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸையும் ஒரு சக்ஸஸையும் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத வந்து நான் நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் இருக்கு இல்லையா. ஸோ அதில் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெயிட் லாஸ்க்காகட்டும், ஸ்டடி மோட்டிவேஷனுக்காகட்டும், நம்மளுடைய 2 சேனலுக்காகட்டும், ஷாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு, இது எல்லாமே நான் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன வந்து கோல்ஸ்க்காக நான் சேலஞ்சாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களையும், இப்போ அது ப்ராப்பராக எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அந்த அச்சீவ்மெண்ட் கோல்ஸ் அதெல்லாம் அப்படின்றதையும் என்னுடைய வாய்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் வந்து இந்த கோல்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு 100 டேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த சம் ஹெல்த்தி ரீசன்ஸால் அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் 90 டேஸ் நினச்சேன், அப்பவும் அது மாதிரி தடைப்பட்டு போச்சு. அதுக்கப்புறமா தான் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பர்ஃபெக்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, 87 அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 87 டேஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஹாப்பி. என்னோட டெசிஷனை நினச்சி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த 27 டேஸில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இவ்வளோ பேசுகிறேனே என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஹாப்பி லைஃப் சேனலினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யணும், படிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம் வரப்போகுது இல்லையா. ஸோ ஸ்டடி மோட்டிவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு 2 மந்த்ஸில் நான் இவ்வளோ விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுடைய ஹெல்த் வைஸ் ஆகட்டும், இல்லை பர்சனல் க்ரோத்துக்காகட்டும், நீங்கள் ஏதாவது செய்யணும் இந்த 2025 முடியறக்குள்ள 2026 நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கருத்துக்களில் தெரிவிச்சுட்டு நீங்களும் அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க, இன்றைக்கி என்னுடைய நாள் முடிஞ்சு நல்லபடியா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.